எனக்கே சில சந்தேகம் வரும். இந்த ராஜ் டிவியில் இந்த நியூஸ் ரீடர் மாதிரி நீங்கள் அதை வந்து அப்படியே பேசிட்டு போவீங்க. எப்படி அதுக்குள்ளால முடியும்? ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒன்று பார்க்காம இப்படி குனிஞ்சு பார்க்காம அப்படியே பேசிட்டு போவீங்க. ஆனால் நான் கரெக்டாக சித்ரா லட்சுமணன் சொல்கிறேன். சார் வந்து நீங்க ஜல்லிக்கட்டு படத்துல வில்லனா நடிச்சீங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ஏன் சார் அந்த மாதிரி நீங்க நடிச்சிருக்கலாமே சார்? திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டரு பெரிய ஹீரோவோட படம் பண்ணிட்டு அடுத்த படம் சின்ன ஹீரோவோட பண்ணா நம்மளே வந்து ஐயோ அவர் ஏன் பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பெரிய ஹீரோவோட பண்ணி அந்த படம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்தா நம்மளே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றோம். யார் கேட்குறாங்க? நம்ம கேட்கறதே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், எனக்கு உங்களோட நேர்காணல் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எல்லாரோட இன்டர்வியூலையும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துப்பீங்க. ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உண்மையான விஷயமா அது 95% வந்து அங்க நடந்திருக்கா இல்லையாங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல வந்து நெகட்டிவிட்டி வருது, பாசிட்டிவிட்டி, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா உங்களோட நேர்காணல்ல எனக்கு நிறைய உண்மைத்தன்மைகள் வந்து எனக்கு தெளிவா எனக்கு கிடைச்சது சார். ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு நடிகரை பற்றியும் ஒவ்வொரு சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே உங்ககிட்ட இருந்து வரும்போது அது முழுமையா வந்து ஒரு ரசிகனா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து எல்லாரோட படமும் பார்க்கறோம். ஸோ யாரோட ஒரு பெரிய நடிகர்களையோ பெரிய மூத்த நடிகர்களையோ எதையுமே அவதூறா பேசாம அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், அவங்க எவ்வளவு விஷயங்கள் இந்த சினிமா துறைக்கு கொடுத்துருக்காங்க, அந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல முன்னாடி அதை தெரிஞ்சிருக்காம இருந்தாலுமே இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணா இன்னும் நல்ல சினிமா படைப்புகளை கொடுக்க முடியுங்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதலோட நீங்க தகவலை பரிமாறிப்பீங்க. ஒவ்வொரு இயக்குநர்களையும் நீங்க வந்து நேர்காணல் பண்ணும்போது எனக்கு நிறைய கேள்விகள் எழும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற புதுமுக இயக்குநர்கிட்ட வந்து நீங்க அவ்வளவு இயல்பா வந்து நீங்க ஒரு நீங்க ஒரு உடனே வந்து அந்த விஷயத்த புதுசா இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட நம்ம வந்து ஈஸியா பழகுற விதமா நீங்க வந்து எடுத்து பேசுவீங்க. ஸோ எனக்கு வந்து நீங்க பாரதி ராஜா சார்கிட்ட வந்து நிறைய அசிஸ்டண்டா பாலச்சந்திர சார் எல்லாரோடையுமே நிறைய பயணிச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்களோட எனக்கு ஒரு 32 வயசு ஆகுது. ஸோ நான் வந்து 90 காலகட்டங்களில் பிறந்த ஒரு பையன். எனக்கு வந்து ரஜினி சார் படங்களை போய் ஒரு தியேட்டர்ல பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கமலஹாசன் சார். ஸோ சிறு வயதுல இருந்து அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனால் அப்பா அம்மா அந்த வயசுல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய படங்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு தியேட்டர்ல போய் ரசிக்கிற தன்மையை விட இன்னைக்கு வீட்டுல இருந்தே மொபைல்ல இருந்தே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைக்கு ஏற்ற ஒரு தூரமா வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம ஒரு சினிமா படைப்புங்கிறது வந்து மக்களுக்கு வந்து அது இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்ல போய் ஒரு பாரதி ராஜா சார் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா ஆர்வமா ஓடோடி போய் பார்ப்போம். அது வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு படம் எடுக்க போறாங்க, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு அன்னைக்கு இருக்கிற வேலை பழுவை விட்டுட்டு கூட ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஓடணும். ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சமூக வலைத்தள பக்கங்கள்ல வந்து ஒரு சினிமா வந்து நம்மள வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர். ஸோ இது எவ்வளவு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். இதுல இருக்கிற ஒரு பாதிப்பு என்னங்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்துக்க மறந்துடுறாங்க. பாண்டு சார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் சார். என்னதானே சொல்றீங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா உங்களோட நிறைய நகைச்சுவையான, உங்களோட யார் மனதையும் புண்படுத்தாத, மக்கள் ரசிக்கும்படி கொடுக்குற ஒரு சில நகைச்சுவை நடிகர்கள்ல வந்து நீங்க வந்து முதன்மையானவர். சரி சார், சந்திப்போம். அதாவது எனக்கே சில சந்தேகம் வரும். இந்த ராஜ் டிவியில் இந்த நியூஸ் ரீடர் மாதிரி நீங்கள் அதை வந்து அப்படியே பேசிட்டு போவீங்க. எப்படி அதுக்குள்ளால முடியுது? இந்த ராஜ் டிவியில் முன்னாடி 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ டெய்லி பண்ணுவீங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா உண்மையாகவே ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒன்று பார்க்காம இப்படி குனிஞ்சு பார்க்காம அப்படியே பேசிட்டு போவீங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் கரெக்டாக சித்ரா லட்சுமணன் சொல்கிறேன். இந்த பெயர் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது.
ஆமாம் ஆமாம் நாங்கள் பல முறை படப்பிடிப்புக்கு போயிருக்கும்போது ஆமாம் பார்த்தா இது மாதிரி விஷயங்கள் வந்து யார் ஆட்களை தெரியாமல் இருக்கிறது, பாரதி ராஜாவை பாகிராஜ் நினைக்கிறவங்க, பாகிராஜை பாரதி ராஜா நினைக்கிறவங்க, ஆமாம். இதெல்லாம் நிறைய சகஜம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார். வானமே எல்லை படத்துல நடிச்ச அனுபவம். வானமே எல்லை படத்தில் நான் நடிக்கணும்னே யோசிச்சதில்லை. ஸோ அந்த படத்தில் முதல் வாட்டி நடித்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிவியிலெல்லாம் நடித்ததுனால நான் நடிப்பேங்கிறது பாலச்சந்தர் சாருக்கு தெரியாது. ஸோ நான் பண்ணதுனால அன்றைக்கி தெய்வாதீனமாக சொன்னதெல்லாம் அப்படி அப்படியே பண்ணிட்டேன். அது பண்ணதை அவர் ரொம்ப வியந்து பாராட்டார். ஸோ என் மரியாதையே வேறு மாதிரி ஆயிடுச்சு, முன்னாடி போனதுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு. அடுத்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் கொடுத்தாரு, ஜாதி மல்லின்னு. அதுக்குள்ளே தேவர் மகன் ரோல் வந்தது. அதுக்குள்ளே கவிதாலயத்துது. அதனால் ரோஜா படம் கிடச்சிது. ரோஜா படத்தில் என்னால் நடிக்க முடியல. வேறு தங்க குலசுன்னு கோவை செழியன் படம் வந்தது. அப்படியே நான் ஒரு மாதிரி பிஸியாக கூப்பிட்டாங்க சார். நான் நடிகனாகணும்னு இன்ட்ரெஸ்ட்லேயே வரல. அவர்கிட்ட இல்லை சார், ஆக்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். இந்த ஒரு படத்தில் மட்டும் நடினார். ஒரு பெரிய மகான் இல்லையா சார் பாலச்சந்தர் சார். அந்த மோதிர கையால் குட்டுப்பட்டது இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு நாட்டை விட்டா. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா நல்லா இருக்கு. சொல்லுங்கள். இது என்னக்கே கேள்வி என்ன கேட்க என்னன்னு வரல சார். ஒரு லைன் கிடைச்சிச்சு, போன் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை சரி, உங்க பார்த்தது சந்தோஷம் சார். மகிழ்ச்சி. லட்சுமண் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சொல்லுங்கள். சார். நீங்க ஜல்லிக்கட்டு படத்துல வில்லனா நடிச்சீங்க சார். ம் அது எல்லாருமே ரசிச்சாங்க, எல்லாம் அது பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ம் அதுக்கப்புறம் நீங்க ஏன் சார் அந்த மாதிரி நீங்க நடிச்சிருக்கலாமே சார் இல்லைன்னா? திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ரோல் நடிக்கணும்னு நாம் நினைக்க முடியாது. இயக்குனர் சொல்கிற ரோல் தானே. ஏறக்குறைய அது மாதிரி ஒரு ஷேடு உள்ள கேரக்டர் தான் நான் சமீபத்தில் சமுத்திரகனி படத்தில் நடித்தேன். நிமிர்ந்து ஒரு படம் எடுத்தாங்கல்ல அவர், அந்த படத்தில் அது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு உள்ள பாத்திரம் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் சில படங்களில் நாம் நடித்த நகைச்சுவை பாத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனதுனால தொடர்ந்து அது மாதிரியான பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சரி சார், இதான் உங்கள்ட்ட கேட்க நினைச்சேன் சார். நன்றி, சந்திப்போம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். வீரமணிகண்டன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம். வணக்கம். சித்ரலட்சுமி சார், உங்களோட டூரிங் டாக்ஸி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நன்றி சார். மதன் பாபு சார், என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட சினி ஃபீல்டில் உங்களுக்கு மியூசிஷியனாக இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை ஒரு நடிகராக இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கீங்க? நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இவங்களெல்லாம் சொல்கிற மாதிரி நடிப்பு சாப்பாடு, மியூசிக் சுவாசம், மூச்சு மாதிரி. ஏன்னா நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு மியூசிக் ஆக்ஷன்லாம் பார்த்துருக்கு சார், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுலேருந்தே நம்ம பயங்கர இருந்தாலும் உங்கள் சிரிப்புக்கு நாங்கள் என்ன ஃபேன் தான் சார். தேங்க்யூ சார். அதாவது ரெண்டுமே எனக்கு இயற்கையாக உள்ளது சார். கொஞ்சம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உண்டு. இப்போ உங்களோட பேசும்போது இவரோட பேசும்போதே 100 கேள்வி உள்ளே அதை கம்முன்னு அடக்கிட்டு இந்த சிரிப்புக்காக சார் நீங்கள் நிறைய நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார், பழைய மாதிரி உங்களை படத்தெல்லாம் பார்க்க முடியல, இப்போ என்ன நீங்கள் படம் நடிக்கிறது இல்லையா? நடிக்கிறேன் நிறைய. அது முன்னே பழைய கூட்டம் பழைய மாதிரின்னா அந்த மாதிரி கூப்பிட்றது இல்லை இப்போ நடிச்சுக்கலாம். என்ன சினிமா நாமளாக நடிக்கிறது இல்லையா, அழைப்பு வந்தால் தான் நடிக்க முடியும். இப்போது நடிச்சிட்ருக்கேன், ஒரு 4-5 படம் நடிச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவுண்டமணியோட கூட ஒரு படம் நடிக்கிறேன். இல்லை சார், இப்போது காமெடிக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஸோ இந்த உங்களை மாதிரி இந்த டைமிங் இருக்கிறவங்கள கொஞ்சம் கிடைச்சாங்கன்னா அந்த காமெடி பஞ்சம்லாம் தீரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உண்மைதான், பட் படத்துலேயே காமெடி பஞ்சமாக தானே இருக்குது இப்போது. காமெடி ரோலுக்கு எங்கே அப்புறம் காமெடி எந்த படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? முன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா படங்கள்லேயும் நகைச்சுவைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் இருந்தது. அந்த மாதிரி இப்போ இல்லையே. இப்போ பிரதானம் கத்தி, எல்லார் கையிலையும் இது கத்தி. ரொம்ப நன்றி சார், உங்கள் கூட பேசுனதுக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்கள். நான் கௌஷிக் பேசுறேன். சொல்லுங்கள். ஹலோ மதன் பாபு சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன் சார். நான் யூஎஸ்ல இருக்கேன் சார், அரிசோனா. அரிசோனா, ரைட். 2 கேள்வி இருக்கு சார். ஒண்ணு இப்போ இது சித்ரா சார் இருக்கு, அவரு ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காருன்றதுனால நம்ம இப்போ ஒரு சின்ன நடிகர் வந்தா நம்ம உடனே என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு டைரக்டரு பெரிய ஹீரோவோட படம் பண்ணிட்டு அடுத்த படம் சின்ன ஹீரோவோட பண்ணா நம்மளே ஐயோ அவர் ஏன் பண்றாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே மாதிரி ஒரு டைரக்டர் பெரிய ஹீரோவோட பண்ணி அந்த படம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்தா நம்மளே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றோம்.
அதுல ஒரு சின்ன ஹிப்போக்ரசி இருக்கிறதா உங்களுக்கு தெரியலையா? நம்ம கிட்டயே சொல்றேன், நம்ம எல்லார்கிட்டயுமே அந்த போக்கை நம்மளே என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் படம் சரியா வரல அப்படின்னோட நம்மளே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது வந்து நம்ம அது நமக்குள்ளேயே ஒரு ஹிப்போக்ரசி இருக்க மாதிரி தெரியல. யார் கேட்குறாங்க? நம்ம கேட்குறதே கிடையாது. குறிப்பாக நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் கேட்குறது இல்லை. ஏன்னா நான் என்னுடைய பார்வையே அப்படி தான் இருக்குது. பெரிய ஹீரோ வச்சு பண்ணிவிட்டு அடுத்து சாதாரணமாக நடிகரில் வச்சு பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய நட்சத்திரத்தோடு அவங்க பணியாற்றும் போது அவங்களுடைய சம்பளம் வந்து மிகப்பெரிய சம்பளமாக இருக்குது. அதே அடுத்து சாதாரண நட்சத்திரத்தை வச்சு பண்ணும்போது அந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் அஜித்தை வச்சு படம் பண்ணால் விஜய் வச்சு படம் பண்ணணும், விஜய் வச்சு படம் பண்ணால் ரஜினி வச்சு படம் பண்ணணும், இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர அடுத்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை சார், ரெண்டாவது ஹிப்போக்ரஸின்றது உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுகிறது தான் இல்லையா? அவங்க ஹிப்போக்ரைட் கிடையாது. அவங்க அப்படி சில பேர் ஒன்று சொல்கிறேன் சார், பெரிய பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறவங்க, இப்போ வந்து பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார்லாம் அவங்க தான் ஹீரோ. அவங்க யாரை வச்சு ஒன்று புதுமுகம் வச்சு பண்ணுறாங்களா இல்லாட்டி பெரிய ஆளை வச்சு பண்ணுறாங்களா அதெல்லாம் ரெண்டாம் பட்டம். பாலச்சந்தர் படம், பாரதி ராஜா படம் தான் வரும். இல்லாட்டி நிறைய பேர் இப்போ பாலு மகேந்திரா யாராக இருந்தாலுமே அவங்க தான் ஹீரோ. ஸோ வேறு யாருமே அவர் வந்து சித்ரா சார் சொன்னபடி அவங்க அடுத்து பெரிய பெரிய படங்கள் தான் பண்ண போவாங்க, தவிர சின்ன படங்கள் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இப்போ இன் ஜென்ரல் இப்போ எங்க அப்பாலாம் வந்து நான் ஏன் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாருன்னா, நமக்கு வந்து ஒரு லைஃப் தான் இருக்கு. இப்போ ஒரு ரைட்டர் வந்து அவர் லைஃப்ல ஒரு 10 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி எழுதி அந்த புக்கை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம 10 நாள்ல 20 நாள்ல எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் அதோடைய பர்பஸ் இல்லையா? ஸோ இப்போ நம்மளே எழுதி நம்மளே இயக்கினா நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப லிமிட்டடா தானே இருக்கும் சார். அப்போ கிராஜுவலா நம்ம இப்போ ஒரு டைரக்டரோ ஒரு கான்ஸ்டன்டா அவரே எழுதி அவரே டைரக்ட் பண்ணா ஒரு 10 படத்துக்கு மேல அதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், அடாப்டேஷன் தான். அந்த அடாப்டேஷன் கரெக்டாக இருந்தால் தான் வரும். இன்ஸ்பயர் ஆகலாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடவே கூடாது. எல்லாருக்கும் எல்லா படமும் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை புஸ்தகம் பார்க்குறீங்களோ, நீங்கள் ஒவ்வொரு டைரக்டரையும் தெரியாது சார். ஒரு நாளைக்கு 20 படம் மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் படிப்பாங்க, அதுலேருந்து ஒரு நாள் சொல்லுவாங்க. 10 புக்கு ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு இது சொல்லுவாங்க. இது எல்லாத்தோட காம்பினேஷன், அதோட வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் காம்பினேஷன், இது போக வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் அதோட பக்கத்தில் உள்ளது, இது எல்லாம் ஸ்புட்னிக் மாதிரி எல்லாத்தையும் கலந்து தான் ஒன்று எடுப்பாங்க. அதுவும் பாதி வந்ததுன்னா அதுலேருந்து வேற ஒன்று மாற்றுவாங்க, அதுலேருந்து வேற ஒன்று மாற்றுவாங்க. அதே படம் கோயின்சிடென்ட் இன்னொரு இடத்துல வந்துடும். அப்போ உடனே அந்த சீன்லாம் தூக்கிட்டு வேறு சீன் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்துடுச்சு சார். அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டா இப்போ உள்ள சீன் வந்து அடுத்தது இந்த இடத்துல 2வது வருதுன்னு சொல்லுது. கரெக்ட், நிறைய இருக்கு. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணுறதை தாண்டி அட்லாஸ்ட் சாதாரண இருக்கா லேமேன், அவனுக்கு அது பிடிக்கணும் சார். எம்ஜிஆரோட டெக்னிக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது பாரதியார் சொன்னபடி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடி தர்மம் வெல்லும் அப்படின்னு பாரதியார் சொன்னபடி அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், அதில் ஏதோ ஒன்று மாட்டிப்பார், அங்கே மாட்டி கஷ்டப்படுவார். அம்மா ஒருத்தர் தப்பாக எடுத்துப்பாங்க, அம்மாவும் பாரு 4 ஃபைட் இருக்கும், அது சரியாயிடுவார். அப்போ அது ஒத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா படமும் புதுசாக இருக்கணும்னா வேணும்னா உங்கிற மாதிரி இன்டலாக்டுக்கு ஓகேயாக இருக்கலாம். ஒரு லேமன் எனக்கே சார் ரொம்ப புச்சாலித்தனமான படமே பிடிக்காது சார். படம் பார்த்தா ஜாலியாக சிரிக்கணும், அதே நேரத்தில் ஒரு புச்சாலித்தனம் இருக்கணும் உங்களுக்கு. அதான் சார், அது வந்து வேறு படிக்கிறது அது இதுன்னு கிடையாது. அது முன்னாடி இப்போ மீடியா நிறையா இருக்குது, எல்லா மீடியமும் மெசேஜ். முன்னாடி புக்ஸுன்னு இருந்தது, இப்போ ஈஸியாக சொல்கிறாங்க. இப்போ ஸ்டோரி புக்ஸ், அந்த கிண்டல்னு சொல்கிறோம், அதை காதில் போட்டுகிட்டே வாக்கிங் போகும்போதே அது ஃபுல்லாக கட்டுற முடியுது இல்லையா? ஸோ தேர் ஆர். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். இதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது இன்னொருத்தருக்கு பெட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இருக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னென்னா, நாம் பேசுகிறது கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பல பேருடைய பங்களிப்பு.
இல்லை நீங்கள் வந்து பல பேர் வந்து மனம் திறந்து நிகழ்ச்சியில் பேசுகிறது தான் நிகழ்ச்சியுடைய வெற்றி. அதே மாதிரி இந்த வாலி மாதிரி யார் பேசினாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு மேலே வாரம் நீங்கள் வந்துடுறதுனால வரவங்கள்லாம் முதல்ல உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது வந்து நம்ம ரசிகர்களோடு பேசியதும் நிச்சயமாக அவங்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்திருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இல்லை, ரெண்டாவது சித்ரா லக்ஷ்மணனோட ஒன்றுன்னா அதில் ரொம்ப அர்த்தங்கள் பண்ணுறதில்ல. சாதாரணமாக வெத்தாக போயிடவே போயிடாது. அந்த நம்பிக்கை இல்லை, நிஜமாவே சீரியஸாக தேங்க்யூ. அது உண்டு. அது எனக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே உண்டு. ஸோ என்னை கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ டூரிங் டாக்கீஸ் வியூயர்ஸ். இன்றைய நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நம்முடைய நண்பர் மதன் பாபு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் மிகப்பெரிய வெற்றி பெறாது. மீண்டும் ஒரு முறை அடுத்து நம்ம எந்த விருந்தினரோடு சந்திப்போம் அப்படின்றத மிக விரைவில் அறிவிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.